ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இஸ்ரோ சிஎஸ்ஐஆர்நெட் விஎஸ்எஸ் உடைய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கொஷின் பாருங்கள். இஃப் அன் ஏரோப்ளைன் ட்ராவல்டு ஃப்ரம் 4000 மீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க் டன் இஸ் 20,000 ஜூல், what then force applied on it is. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 நியூட்டன், 50 நியூட்டன் அண்ட் 0.20 நியூட்டன் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டினை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து முதல் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இஃப் அன் ஏரோப்ளேன் ட்ராவல்டு ஃப்ரம் 4000 மீட்டர் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து 4000 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கான மொத்த ஒர்க் டன் 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கான மொத்த ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஜூல். ஓகே, 20,000 ஜூல் ஆகிடுச்சு. அப்போ எந்த ஃபோர்ஸை வந்து அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்போ எவ்வளோ ஃபோர்ஸில் அது போயிருக்குன்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் எப்படி வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன்னு பாருங்கள், எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நமக்கு வந்து ஒர்க் டன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ W = 20,000 ஜூல். டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போன நேரம் தான் பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஓகே, அதுக்கான அந்த போகிறதுக்கான அந்த 4000 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அந்த கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போது ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோடைய வெக்டார் டாட் ப்ராடக்ட் தான் ஒர்க் டன் வந்து நமக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரியும். ஸோ தேர்ஃபோர் நமக்கு வந்து ஃபோர்ஸ் தான் தேவை. அப்போது ஒர்க் டன்னை வந்து ஃபோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் டன்னை வந்து இந்த லெஃப்ட் சைட் நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபார்மேஷன்லாம் கிடைக்கும். அப்போது F = W/dt ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற டேட்டாஸை என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th டேபிளில் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 4th டேபிளில் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 நியூட்டன் அப்படின்னு ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீ 5 நியூட்டன், ஓகேவா? 4th டேபிள் மல்டிபிள் 5ன்னு உங்களுக்கு வந்து மொத்தம் 5 கிடைக்கும். 5 அப்போ ஃபோர்ஸோடைய யூனிட் என்ன, ஃபோர்ஸோடைய SI யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்டன். அதனால் வந்து N போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். நமக்கு வந்து கொடுத்துங்கிறது என்ன கொடுத்துங்கிறாங்கன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே ஈஸி தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படியே பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். An object of 1 kg is dropped to the ground, ஓகேவா? Dropped to ground from a height of 30 meter. What is the work done by the force of gravity? சரிங்களா? ஸோ கொஷினை நீங்கள் இப்போ நான் சொல்லிங்கன்னா கொஷினை படிக்கும் போதே ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் நீங்கள் வந்து கொஷினை வந்து அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள். an object of 1 kg is dropped to the ground from a height of 30 meter. ஒரு 30 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ஒரு கேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மேலேருந்து அது கீழே இறங்குச்சுன்னா அதோட பொருளுடைய வெயிட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதுதான். ஸோ இங்கே வந்து Gன்றது நமக்கு கொடுத்துட்டாங்க, கிராவிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள். நமக்கு வந்து மாஸ் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? 1 kgன்னு தெரியும். கிராவிட்டி வந்து 10 m/s² தெரியும். அச்சு வந்து நமக்கு வந்து 30 மீட்டர்ன்றது நமக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, மேலேருந்து கீழே இருக்கிறதுக்கான ஒர்க் டன், அதுக்கான ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஒர்க் டன் தியரி, ஒர்க் டன் இஸ் த பை ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அதாவது W = F × Dன்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம வந்து mgHன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து மேலேருந்து கீழே இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல், மேலேருந்து கீழே அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம mgH 1 × 10 × 30 நமக்கு கிடைச்சிக்கிற டேட்டாவை என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 13 கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்போது ஃபோர்ஸோடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் SI யூனிட் ஜூல். ஸோ இதுதான் 300 ஜூல்ன்றது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா
கேஜி கொடுத்துருக்காங்க இல்லையா, கேஜியோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். கிராவிட்டியும் அந்த மாஸையும் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஹைட்டோடு நம்ம பண்ணும்போது நியூட்டன் மீட்டர் S-2க்கு தான், அதனால ஜூல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பாருங்கள், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் இந்த நினைவு வச்சுருக்கணும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டும் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுடைய ஓன் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து முழுக்க என்னுடைய ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தான். நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய மெத்தட் தான். நான் எப்படி வந்து சிலபஸ் படித்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேனோ அந்த நோட்ஸ்லேருந்து ஒரு சில டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நான் வந்து அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எப்படி ஆன்சர் பண்ணுன்றதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.